ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மகாநதி அந்த ரிவ்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, விஜய் வந்துட்டு வீட்டில் அவங்க திரும்பவும் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுறாங்க. ஸோ சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு பணத்துக்காக உங்களை கைக்குள்ளரே வச்சுட்டு இருக்க மாதிரி ரொம்ப எங்களை அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க தம்பி, ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அழுறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே விஜய்க்குமே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ புரியுது நீங்கள் எதுக்காக காவேரியை என் கூட அனுப்புறதுக்கு பயப்படுறீங்க, ஒரு மாதிரி தயங்குறீங்கிறது எனக்கு இப்போ நல்ல தெளிவாக புரியுது. நான் வந்து இப்போதைக்கு காவேரியை கூட்டிகிட்டு போகலை, நான் வீட்டுக்கு போயிட்டு என் பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் காவேரியை கூட்டிட்டு போறேன். பட் ரொம்ப நாள்லாம் ஆகாது, சீக்கிரமாவே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. ஸோ வீட்டுக்கு அவர் வரதுக்குள்ளார என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அஜயோட அப்பா வீட்டுக்குள்ள வராரு. வந்தோடனே தாத்தாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. அவர் போயிட்டு ஏய் நில்ல, நீ எதுக்கு வீட்டுக்குள்ள வர அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே பாட்டி எங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. எங்க இருங்க, நான் தாங்க வர சொன்னேன் அப்படின்னோடனே, எதுக்கு பண்ணி வீட்டுக்கு வர சொன்னேன், இந்தாலும் எதுக்கு வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொன்னோன்னே அப்புறமா அவங்க அஜயோட அம்மா வந்துடுறாங்க. அப்பா அவரு நானும் இங்கே வந்துட்டேன்ப்பா, நான் போறேன்னு சொன்னேன், அம்மா தப்பா விட மாட்டேங்கிறாங்க, அவரு வெளியிலே இருக்கிறனால சாப்பிட்டு வயிறு புண்ணா போயிருச்சான்ப்பா, வயிறு வலி வந்துருச்சுன்னு சொன்னாரு, அதனால தான்ப்பா சாப்பிட்றதுக்காக அம்மா வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். ஓ, இதை ஒரு சாக்கா வச்சுட்டு இப்போ அவர் வீட்டுக்குள்ள வர பார்க்குறாரா, இங்கே வந்து திரும்ப விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்கா அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேட்குறாரு. உடனே அவங்க பாட்டி என்ன சொல்லிடுறாங்க, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, அவர் வீட்டில் இருக்கட்டுங்க, இவ்வளவு நாள் இங்கே இருந்தவர் தானே, ஒரு வாய் சாப்பிட்றதுல என்ன வருது, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, அவர் நல்ல மனசு மாறிட்டாருங்க, திருந்திட்டாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. அதுக்கு உடனே அஜயோட அம்மா என்ன சொல்றாங்க, அப்பா அவர் ஏற்கனவே என்கிட்ட வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காருப்பா, இனிமே என்னால் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு, அப்படி அவர் திரும்ப பிரச்சனை பண்ணாரு அப்படின்னா நான் உங்களை விட்டு நிரந்தரமா விலகிடுவேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா, திரும்ப அவர் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா நானே அவரை வீட்டை விட்டு அனுப்பிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. ஸோ தாத்தா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. நீங்களா ஒரு முடிவெடுத்து எல்லாம் பண்ணீங்கன்னா விஜய் கிட்ட கேட்காம இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, விஜய் கிட்ட இதை பத்தி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ அவங்க எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லும்போது, விஜய் ஒத்துக்காமல் என்னெல்லாம் வீட்டில் வச்சிருக்க முடியாது, நீங்கள் முதல்ல வெளில போக சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா விஜய் கார் வந்து நிற்குது. ஸோ கார் வந்த உடனே விஜய் இறங்கி வந்தோடனே தாத்தா வேகமாக ஓடுறாரு. பாப்பா என்னப்பா ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், நீ என்ன பண்ணுற, எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் ரொம்ப இதாக போயிடுச்சுப்பா அப்படின்னு வெளியிலே போயிடுறாரு. உடனே அதான் நான் வந்துட்டேன்ல தாத்தா, வாங்க உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டு தாத்தாவை கூட்டிகிட்டு வரும்போதே விஜய் வந்து அவரை பார்த்துடுறாரு. பார்த்து வேகமாக உள்ளே போயிட்டு, இந்த ஆள் எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்காரு போயா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கழுத்தில் சட்டையை பிடிச்சி இப்படி வெளியே தள்ளி விட்டுறாரு. ஸோ இருப்பா விஜய்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுக்கிறாங்க. அப்போ திரும்பவும் என்ன சொல்கிறாங்க, பாட்டி வந்துட்டு ஏன் விஜய் இப்படி பண்ணுற, அவர் இருக்கட்டும் இங்கே அப்படின்னோடனே, எதுக்கு நம்பிக்கை துரோகி அந்த ஆள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து தெரியாமல் பண்ணிட்டார் விஜய், இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னே, யார் சொன்னா அந்த ஆள்லாம் வந்துட்டு ஒரு பார்ன் கிரிமினல் அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா திடீர்னு என்னை பார்த்து இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்லிடுறாரு, இல்லைப்பா நான் வந்துட்டு உன்னை வளர்க்குறதுல நான் உங்கள் தாத்தா பாட்டி கூடவே நானும் உங்கள் சித்தியும் அதில் ரொம்பவும் பங்கு வச்சுருக்கோம், திடீர்னு என்னாச்சுன்னா எனக்கு என் பையனுக்கும் ஒன்றை மாதிரியே ஒரு சம பங்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டே இருந்தேன், வெண்ணிலா வந்தோடனே வெண்ணிலா மூலமாக எதுவும் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா காவேரி, இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பசுபதி வந்துட்டு என் பையனை நல்லபடியாக வாழ வைப்பாருன்னு நினச்சேன், கடைசியில் அந்தாலும் என் மண்டையை கழுவி என்னை இந்த மாதிரிலாம் பண்ணி சிக்க வச்சுட்டாரு விஜய், இதுபடி உனக்கு நான் தப்பு நினைக்கணும், நீ கெட்டு அழிஞ்சு போயிடணும்லாம் நான் நினைக்கவே இல்லை விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையெல்லாம் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்லை, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னோன்னே பாட்டியும் தாத்தாவும் அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு விஜய், நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் கேளு, என் பேச்சு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. உடனே விஜய் டக்குன்னு என்ன சொல்லிடுறாரு, நான் ரொம்ப நம்பினவங்களே வந்து எல்லாருமே என் முதுகில் குத்துறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே அப்படி எல்லாரும் யோசிக்கிறாங்க. நீ யாரை சொல்கிற, நம்பினவங்க எல்லாருமே உன்கிட்ட இருக்கவங்களே இப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ நீ என்னையும் சேர்த்து சொல்கிறியா விஜய் அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. ஸோ விஜய் சைலண்டாகவே இருக்கும். வாயை திறந்து பேசுடா, நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா என்னையும் ஏதோ சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தாத்தா, விஜய் என்னப்பா நடந்துச்சு, ஏன் இப்படிலாம் பேசுகிற, நீ இப்படிலாம் பேசுகிற ஆள் இல்லையே அப்படின்னோடனே, என்னை கேட்காம எனக்கே தெரியாமல் இவங்க போய் காவேரிக்கு வந்துட்டு ரொம்பவும் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க தாத்தா, என்னை விட்டு விலகி போயிடணும்னு சொல்லிட்டு சித்தியும் அவங்களும் போய் பேசியிருக்காங்க. எல்லாமே பண்ணிட்டு எப்படி நீங்கள் 2 பேரும் இப்படியே அமைதியாக எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க, என்ன பார்த்தா நீ அப்படி சொல்கிற, இந்த வார்த்தை நீ என்னை பார்த்து சொல்லிட்டியே, நீ நல்லா இருக்கணும், நீ வந்துட்டு எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் அந்த மாதிரி முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முடிவெடுத்தீங்கன்னா என்னை கேட்காம இவங்க போய் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்டிருக்காங்க தாத்தா பாட்டிக்கு காவேரி கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா ஷாக் ஆகுறாரு. என்ன வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னோடனே பாட்டி என்ன சொல்லிடுறாங்க, ஏங்க உங்களை கேட்டுட்டு தானேங்க எல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே விஜய்க்கு இப்படி ஷாக் ஆகுது. தாத்தா அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஐயோ ராசா நீ என்ன எதுவும் நினச்சிடாதப்பா தம்பி, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் என்னை கேட்டு அவங்க பண்ணலை, லாயர் வந்தது எனக்கு தெரியும், வீட்டில் கூப்பிட்டு பேசினாங்க, அப்பவுமே நான் விஜய் வரட்டும், விஜய் வந்தப்புறம் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொன்னேனே தவிர
இந்த மாதிரி நான் பண்ண சொல்லலை, அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் பண்ணாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் எப்படி பண்ணீங்க, அங்கே போய் காவேரி கிட்ட நான் சொன்னதாக சொல்லி போய் கேட்டிருக்கீங்க, திரும்ப அங்கே இருந்து என்கிட்ட கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணே பண்ணிட்டா, நீ பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு என்னோட ஈகோவை தூண்டி விட்டு நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு தானே யோசிச்சிங்க பாட்டி அப்படின்னு. ஆமாண்டா, அதில் என்ன தப்பு, நான் அப்படி தான் பண்ணேனே வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு காவேரியை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, ஸோ நான் இனிமேல் என்ன பண்ணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக போகிறாரு. விஜய் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் அப்படிங்கிறது இப்படி தான் போகுது. ஸோ இதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு, நீங்கள் காவேரியை ஏற்றுக்காத பட்சத்தில் எனக்கு காவேரி தான் முக்கியம், அதனால் நான் காவேரி கூட தான் போய் வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே போக போகிறாரு. ஸோ இதுதான் அப்கமிங் எபிசோட்ஸில் வரப்போகுது. ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.